வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னம் ஸ்ரீ காளியம் நீப்பட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சார்ட் டைப்ல நான் தெளிவா உங்களுக்கு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்பர்லாம் இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய விலை மதிப்புள்ளாத சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்றதோட கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கும் போது நான் லைவ்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும் நோட்டிபிகேஷன் போறீங்க. அப்போ நம்ம தரக்கூடிய அந்த லைவ்லயும் சரி வீடியோலயும் சரி நீங்க பார்த்து ரசிக்கவும் லைவ் நிகழ்ச்சி நீங்க பங்கேற்கவும் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கும்போது நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஈஸியா நம்ம சேனலை ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் ஷேர் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க மேச ராசியா இருக்கீங்க, கடக லக்னமா இருக்கீங்கன்னா மேச ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் எடுத்து நீங்க பார்க்கும்போதுதான் ஒரு முழுமையான இந்த பலனுக்கு தெளிவா தெரிய வரும். இந்த முழுமையான பலனை பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஒவ்வொரு செகண்ட்லயும் முக்கியமான தகவல் கொடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம உள்ள போகலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்கும் பாருங்க. சிம்மம் சூரியனை ஆட்சி நாயனாக கொண்ட சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசிக்கு இந்த ஆண்டு எப்படி சார் இருக்கும்னா, சிம்மம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி 8ஆம் இடத்துல உட்காந்து ஆல்ரெடி சனி 8ல உட்காந்து உங்களுடைய அந்த ராசிக்கு 2வது வீட்டை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அட்டம சனி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ இந்த அட்டம சனியில இந்த சிம்மராசி முன்னேறுமா அல்லது நல்ல முன்னேறதுக்கான ஒரு வழியாவது கிடைக்குமா நம்ம இது தெளிவா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ சிம்மத்துக்கு ஆட்சி நாயகன் சூரியன். சரி, குரு பகவான் 12ஆம் இடத்துல உட்காரு. ஏன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் உங்களுக்கு அட்டமாதிபதியும் குரு. பஞ்சமாதிபதி அட்டமாதிபதி 12ஆம் இடத்துல உட்காரு. இதுல குருக்கு 2 ஆதிபத்தியம் இருக்குங்க. குருவோட 2 ஆதிபத்தியத்துல ஒரு ஆதிபத்தியம் 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதி 12ல உட்காரு. சுகம் இல்லை நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட 8ஆம் இடத்து அதிபதி 12ல உட்காரு. ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் உங்களுக்கு இன்னொரு மறைவு ஸ்தானத்தை அமரும் போது எப்படி இருக்குன்னா விபரீத ராஜயோகத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விபரீத ராஜயோகம், விபரீதம்னா பேர்லயே இருக்கு பாருங்க. ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அந்த பிரச்சனைக்கு பின்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம். விபரீத ராஜயோகம் இருக்கு. அப்போ ஒரு ராஜயோகம் இருக்கு. அப்போ சிம்மராசிக்காக மனசு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்கு. எவ்வளவோ பேர் டாமினேட் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட நீங்க காதால கேட்டாலும் கூட உங்க மனசை